அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, நான் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா ப்ரானை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg ப்ரான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஆச்சி சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா தான், நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இப்போ நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரியிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடிலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். இடையில அப்பப்போ மூடியை திறந்து கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.